வணக்கம். இந்த வீடியோ ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு சம்மந்தப்பட்டது. நமக்கு தெரியும் ஜேஇஇ மெயின்ஸ், ஜேஇஇ அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் 2 லெவல் இருக்குது. அதில் ஜேஇஇ மெயின்ஸ் அப்படிங்கிறது என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அட்மிஷனுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம். ஜேஇஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்க அடுத்த லெவலில் வந்து ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதுவாங்க. ஜேஇஇ அட்வான்ஸ்டு தான் நமக்கு வந்து ஐஐடியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஜேஇஇ மெயின்ஸ் வந்து நமக்கு வருஷத்தில் 2 தடவை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் இந்த வருஷம் 2025க்கான ஃபஸ்ட்டு செஷன் 1 வந்து இப்போ தான் முடிஞ்சுது. ஜனவரியில் எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. அதுவே வந்து செகண்ட் டைம் எழுதலாம். ஃபஸ்ட் டைம் எழுதினவங்களே வந்து மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக செகண்ட் டைம் எழுதலாம். ஃபஸ்ட் டைம் எழுதாதவங்களும் இந்த செகண்ட் டைம் எக்ஸாமை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஜேஇஇ மெயின்ஸ் செஷன் 2, அதாவது 2025 இந்த ஆண்டுக்கான செஷன் 2 எக்ஸாமுக்கான அந்த அறிவிப்பு வந்து வந்திருக்கு. என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா February 1, 2025 அன்னைக்கு இந்த பப்ளிக் நோட்டீஸ் வந்திருக்கு. இதில் ஜேஇஇ மெயின்ஸ் செஷன் 2க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த அறிவிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சப்ஜெக்ட் இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் 2025 செஷன் 2 ரிகார்டிங் அப்படின்ருக்கு. இதில் இன் கண்டினியூஷன் ஆஃப் த பப்ளிக் நோட்டீஸ் டேட்டட் 28 October 2024 த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் நவ் inviting online application forms for joint entrance examination main 2025 session 2. The schedule for the same is given below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆர் செஷன் வந்து ஜேஇஇ மெயின் 2025 செஷன் 2 அதுக்கானது. டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா between April 1 to April 8. இந்த ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஆன்லைன் எப்போ அப்படின்னா February 1 February 25 நம்ம வந்து ஆன்லைனில் இதுக்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. February 25 9 PM அதுக்குள்ளே சப்மிட் பண்ணோம். அடுத்து லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அதே February 25 11:50 PM அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபீ பே பண்ணோம். அதே February 25 9 PM அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது வந்து லாஸ்ட், அதான் டெட்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த டேட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி, டவுன்லோடிங் ஆஃப் அட்மிட் கார்டு அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த ஜேஇஇ மெயின் போர்ட்டல் அட் த அப்ரோப்ரியேட் டைம். அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு ஃபார் ஜேஇஇ மெயின் 2025 செஷன் 1, அதாவது செஷன் 1க்கு வந்து அப்ளை பண்ணவங்க, அந்த எக்ஸாம் எழுதினவங்க, அவங்களுக்கான ஒரு முக்கிய ஒரு இன்டிமேஷன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆல்சோ விஷ் டு அப்பியர் ஃபார் ஜேஇஇ மெயின் 2025 செஷன் 2, அதாவது செஷன் 1ல் அப்ளை பண்ணவங்க, அப்பியர் ஆனவங்க செஷன் 2க்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அப்படிங்கிறனால மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக, அல்லது அது எழுத முடியல இந்த செஷன் எழுதுகிறவங்களாம் எழுதலாம். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். தே ஆர் ரெக்வயர்டு டு லாகின் வித் தியர் ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் நம்பர், அதாவது செஷன் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு, அதை வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். பண்ணிவிட்டு ப்ரொவைடட் இன் செஷன் 1 அண்டு பே த எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் ஜேஇஇ மெயின் 2025 செஷன் 2. ஓகே, டேரெக்டாக எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம மறுபடியும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தே மே ஒன்லி சூஸ் த பேப்பர், என்ன பேப்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணலாம். சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே வேணுங்கிறதும் அந்த சாய்ஸ் அதை சூஸ் பண்ணலாம். அண்டு பே த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஃபார் த ப்ரெசன்ட் செஷன், எக்ஸாம் ஃபீ, இந்த செஷனுக்கான எக்ஸாம் ஃபீ பே பண்ணணும். இதை பண்ணால் போதும். மற்றபடி பிகினிங்லேருந்து நம்ம அப்ளிகேஷன் மற்றவங்க இப்போ புதுசாக பண்ண போகிறாங்கல்ல, அவங்க பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் நாட் அப்ளைடு ஏர்லியர், அதாவது போன செஷன் அப்ளை பண்ணாதவங்க நீட் டு அப்ளை அஃப்ரெஷ், புதுசாக அப்ளை பண்ணி ஆகணும். ஆஸ் பர் த ஸ்கெடியூல் கிவன் above and check the information bulletin of JEE Main 2025 available on the website. ஓகே, வெப்சைட் ஐடி வெப்சைட் கொடுத்துருக்காங்க.
ஃபார் டீட்டெயில்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ், ஸ்கீம், டைமிங், எலிஜிபிலிட்டி அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வெப்சைட்டை நம்ம பார்க்குறோம். The candidates may refer to Annexer 1 for registration and filling application form process. ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதே வெப்சைட்டில் Annexer 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், the candidates are not allowed to fill more than one application form. இது ரொம்ப முக்கியம். ஒரு நேமுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஒன்றுக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், எனி கேண்டிடேட் வித் மோர் தேன் ஒன் அப்ளிகேஷன் நம்பர் வில் பி ட்ரீட்டட் அஸ் UFM அன்ஃபேர் மீன்ஸில் வந்துடும். ஈவன் இஃப் ஃபவுண்ட் அட் லேட்டர் ஸ்டேஜ். அதாவது அப்ளைலாம் பண்ணி முடிச்சு எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தாலும் சரி, அல்லது வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட் சமயத்தில் அல்லது அந்த மாதிரி டைமில் வந்து இது கண்டுபிடிச்சாலும் அது வந்து என்ன ஆகும்னா சொல்லியிருக்காங்க பாரு, அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அகெயின்ஸ்ட் சச் கேண்டிடேட்ஸ். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு பர்சனுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருந்துக்கணும். அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. மற்றபடி இதில் ஏதாவது டவுட்ஸு, வேறு ஏதாவது அப்ளிகேஷனில் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அப்புறம் வெப்சைட் இருக்குது, நமக்கு NTA வெப்சைட் இருக்குது. பார்த்திங்கன்னா JEE மெயின்ஸ்க்குனே வந்து செப்பரேட்டாக ஒரு வெப்சைட் இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் பேஜில், இந்த நோட்டீஸ்லேயே செகண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்ஸ், தட் இஸ் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் அப்ளைடு ஃபார் செஷன் 1. செஷன் 1 அப்ளை பண்ணிவிட்டு செஷன் 2க்கும் அப்ளை பண்ண விரும்புகிறவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மேலே சொன்னது தான். கேண்டிடேட்ஸ் ஆர் அலவுட் டு ஆப்ட் ஃபார் த ஃபாலோயிங். எது கோர்ஸ் பேப்பர் சூஸ் பண்ணலாம், மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் சூஸ் பண்ணலாம், எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் சூஸ் பண்ணலாம், ஃபீ பே பண்ணலாம், இது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபார் நியூ கேண்டிடேட்ஸ் செஷன் 2 இப்போ தான் வந்து JEE மெயின்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க இந்த வருஷத்துக்கு அப்படிங்கிறவங்க தான் நியூ கேண்டிடேட்ஸ். செஷன் 1க்கு வந்து அப்ளை பண்ணாதவங்க. ஓகே, ஸோ இவங்க தான் நியூ கேண்டிடேட்ஸ்னு சொல்கிறது. இவங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். ஓகே, அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் JEE மெயின் 2025 செஷன் 2 த்ரூ த ஆன்லைன் மோட் ஒன்லி. ஸோ ஆன்லைனில் தான் நம்ம அப்ளிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஒன்லி ஒன் அப்ளிகேஷன். இது ஏற்கனவே சொன்னது தான், ஒருத்தருக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் அப்படிங்கிறத தெளிவாக இருந்துக்கணும். அடுத்து தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் இன் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் ஆன் த NTA வெப்சைட். ஸோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நல்லா படிச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அடுத்து பாருங்கள், கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்ஷூர் தட் த இமெயில் அட்ரஸ் அண்டு மொபைல் நம்பர். இது ரொம்ப முக்கியம். இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். JEE மெயின்ஸ் அப்ளை பண்ணுறப்ப அந்த இமெயில் ஐடி வந்து உங்களுடைய மெயில் ஐடியாவோ அல்லது பேரண்ட்டோட மெயில் ஐடியாவோ அல்லது கார்டியனோட மெயில் ஐடியாவோ இருக்கணும். அதே மாதிரி மொபைல் நம்பரும் வேறு யாரோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அந்த நேரத்தில், ஏன்னா நமக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இது ஃபர்தராக வந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்த இந்த அப்ளை பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி கொடுக்குறோமோ, என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு தான் நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வேறு யாரோ இதை கொடுத்துட்டு அந்த நேரத்தில் என் கையில் இல்லை அந்த மாதிரிலாம் இது பண்ணாமல் ப்ராப்பராக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேரண்ட்டோட மொபைல் நம்பராக இருந்தாங்க அந்த மாதிரி கரெக்டாக அந்த நம்பரை நம்ம கொடுக்கணும். அதுதான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கணும். ஓகே, அதனால் JEE மெயின்ஸ் செஷன் 2க்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க சீக்கிரமாக அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கடைசி நேரத்தில் போயிட்டு பண்ணோம்னா சர்வர் பிஸியாக இருக்கும், அப்ளை பண்ண முடியாமல் போகிறது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பிகினிங்லே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ரைட், நன்றி.